Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அப்டேட்டோட நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கோர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸோட லிஸ்ட்டை தான் நீங்க பார்க்க போறோம். 2024 கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். இந்த லிஸ்ட்ல என்னென்ன காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ்ங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2006 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே நேம்ல பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா தனித்தனியா செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 199 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்த செகண்ட் பொசிஷன்ல உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா 2007 கொடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சோ இது ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ்ங்க. இந்த காலேஜோட கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2007 கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கற பார்த்தீங்கன்னா 197 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ தேர்ட் பொசிஷன்ல உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கற பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா கோட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2377 கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா 197 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபோர்த் பொசிஷன்ல உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜோட கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2005 கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜுக்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா 196.5க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. 5th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா 2007 அதாவது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்ல பார்த்திருப்பீங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அது செகண்ட் பொசிஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 5th பொசிஷன்ல அதே கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸா கொடுத்திருக்காங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜா இருக்கு. இதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 196.5 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர்ல 6th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா 2712 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ் கோர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 195 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 7th பொசிஷன்ல உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ் கோர்ஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 192.5 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா கோட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2764 கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு லாஸ்ட் இயர்ல எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 188 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜாவே இருக்கு. 9th பொசிஷன்ல உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா 270 கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 187 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா 10th பொசிஷன்ல உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டில பாத்தீங்கன்னா ரிஜனல் கேம்பஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025 கொடுத்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 186 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஓகே, கோயம்புத்தூர் சைடுல பாத்தீங்கன்னா சிஎஸ்சி கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டாப் 10 இன்ஜினியரிங் கோர்சஸோட லிஸ்ட்டை நம்ம பார்த்தாச்சு. சோ இந்த காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.